ஷெனாயின் இனிமை இப்போது மங்கத் தொடங்கியது. மண்டபத்தில் இருந்த மலர்களின் நறுமணம் இப்போது பிரிவுத்துயரின் கண்ணீரில் நனையத் தொடங்கியது. அந்த நாள் வந்தது. எந்த நாளை மன்னர் ஜனகர் மாதக்கணக்கில் தவிர்க்க முயன்றாரோ அது இப்போது அவர் முன் நின்றது. விடை பெறுதல். மன்னர் ஜனகர் ஒரு தந்தை இப்போது ஒரு மகளை மட்டுமல்ல, முழு உலகத்தையுமே கையளித்துக் கொண்டிருந்தார். சபையில் இனி அறிவிப்புகள் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மலர் மாறி இல்லை, அமைதி மட்டுமே இருந்தது. சீதை கைகளை கூப்பியபடி நின்றாள். அவள் முன் ராமர் அவளுடன் சேர்ந்து நடக்க தயாராக நின்றார். ஆனால் சீதையின் கண்கள் ஜனகரின் பார்வையில் நிலைத்திருந்தன. ஜனகரின் கண்களில் இப்போது ஒரு மன்னன் இல்லை, ஒரு தந்தை மட்டுமே இருந்தார். அவர் தன் மகளை அரச மாளிகையில் அல்ல, நற்பண்புகளில் வளர்த்திருந்தார். சீதையின் ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு புன்னகை, ஒவ்வொரு மௌனம், ஜனகர் அவற்றை படிக்க கற்றுக்கொண்டிருந்தார். அவள் அவரை அப்பா என்று முதலில் அழைத்த நாளிலிருந்து இப்போது அந்த மகள் விடை பெற்றுச் செல்கிறாள். ஜனகர் மெதுவாக சீதையின் கையை பிடித்தார். அவர் குரல் நடுங்கியது, ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. மகளே, இன்று நான் உன்னை கொடுக்கவில்லை, நான் உன்னை அனுப்புகிறேன். போற்றி பாதுகாத்து நீ வெறும் மனைவியாக மட்டும் இருக்கப் போகாத ஓர் இடத்திற்கு. அங்கே நீ அயோத்தியின் கௌரவமாக மாறுவாய். நீ செல்லும் குடும்பம் வம்சத்தால் பேசுவதில்லை, அது நடத்தையால் பேசுகிறது. நான் நம்புகிறேன், நான் தலை நிமிர்ந்து நின்றது போல நீயும் உன் தலையை உயர்த்தி பிடிப்பாய். சீதையின் கண்கள் கண்ணீர் சிந்தவில்லை, ஏனென்றால் அவள் ஜனகரின் மகள். அவள் கண்ணீர் அவளுக்குள்ளேயே வழிந்தது. ஆனால் அவள் புன்னகையில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது ஒவ்வொரு மகளின் மௌனத்தையும் மறைத்தது. அப்பா, நான் செல்கிறேன், ஆனால் உங்கள் அணைப்பின் கதகதப்பு எப்போதும் என்னுடன் இருக்கும் என்று சொல்லும் மௌனம் அது. அவள் தோழிகள் அழுது கொண்டிருந்தனர். தாய்மார்கள் கைகளில் தட்டுகளுடன் ஆரத்தி எடுத்துக் கொண்டிருந்தனர். லட்சுமணன், பரதன், சத்ருக்கனனும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தனர். ராமர் சீதையை பார்த்தார். பேசாமல் அவள் பாதங்களுக்கு அருகில் நின்றார். அது ஒன்றாக நடப்பதற்கான அழைப்பு அல்ல, அது ஒன்றாக வாழ்வதற்கான முதல் விரதம். ரதம் முன்னோக்கிச் சென்றது. ஜனகர் அமைதியாக நின்றார். அவர் கையசைக்கவும் இல்லை, அரண்மனையை திரும்பி பார்க்கவும் இல்லை. ரதம் பார்வையை விட்டு மறையும் வரை அவர் சீதையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். இந்த காட்சி, இந்த விடை பெறுதல், ராமாயணத்தின் மிக இனிமையான மற்றும் நெஞ்சை தொடும் மாலை பொழுது. இது ஒரு மகளை கொடுப்பது மட்டுமல்ல, இது தர்மத்தை கொடுப்பதாகும். ஒரு தந்தையின் இறுதியான கடமை. அது பூமியில் உள்ள ஒவ்வொரு திருமணத்தையும் கண்ணீரிலும் ஆசீர்வாதங்களிலும் மாற்றுகிறது. தேர்ச்சக்கரங்களின் சத்தம் பூமிக்குள் ஆழமாக புதைவது போல தோன்றியது. தொலைவில் மலர்கொடிகளால் மூடப்பட்ட அயோத்தியின் கோபுரங்கள் தெரிந்தன. அவற்றிற்கு அப்பால் அரண்மனை மாடிகளில் மக்கள் தங்கள் உள்ளங்கைகளால் கண்களை மறைத்தபடி காத்திருந்தனர். ராமரும் சீதையும் இருந்த தேர் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர்களை வரவேற்பதற்காக அயோத்தியின் ஒவ்வொரு வீடும் தயாராக இருந்தது. ராஜபாதையில் குங்குமமும் பன்னீரும் தெளிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் கோலம் போடப்பட்டிருந்தது. அது வெறும் அழகுக்காக அல்ல, ஒவ்வொரு வீட்டின் ஆன்மாவும் ஜனகநந்தினியை வரவேற்க வெளியே வந்தது போல் இருந்தது. அரண்மனை ஜன்னல்களிலிருந்து சுமித்ரை, கௌசல்யை மற்றும் கைகேயி உணர்ச்சி பெருக்கில் நெருங்கி வரும் ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மன்னர் தசரதர் அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் பெருமை இல்லை, ஆழ்ந்த அமைதி மட்டுமே இருந்தது. இன்று அவர் புதல்வர்கள் திரும்பி வந்திருந்தனர், ஆனால் தனியாக அல்ல. ராமருடன் பொறுமையின் மற்றும் தர்மத்தின் வடிவமான சீதையும் வந்திருந்தாள். தேர் அரண்மனையின் பிரதான வாசலில் நின்றது. ராமர் கீழே இறங்கி முதலில் தன் கையை நீட்டி சீதை இறங்க உதவினார். சீதை ராமரை பார்த்தாள். அதே புன்னகை, அதே மௌனம். பிறகு மெதுவாக அவள் தேரிலிருந்து இறங்கினாள். அவள் கால்களுக்கு கீழே 8 இதழ் தாமரையின் இதழ்கள் வைக்கப்பட்டன. அந்த கணத்தில் அயோத்தி முழுவதிலிருந்தும் ஒரே ஒரு குரல் எழுந்தது. ஜெய் ஜனகநந்தினி, ஜெய் ரகுகுலத்தின் லக்ஷ்மி. கௌசல்யை முன்னே வந்தார். அவர் சீதையை பார்த்து தன் கையால் அவள் முந்தானையை சரி செய்து அவள் நெற்றியில் சந்தனம் பூசி, மகளே, இன்று நீ என் மகனின் மனைவி மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் மானத்தின் கொடியை ஏந்தி வந்திருக்கிறாய் என்றார். அரச மாளிகைக்குள் நுழைந்தனர். அரண்மனைக்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு வாசலும்
ஒவ்வொரு மூலை முடுக்கும் கொண்டாட்டத்தில் மூச்சு விடுவது போல தோன்றியது. சீதை வாசற்படியில் காலடி வைத்ததும் ஒரு மெல்லிய தாமரை இதழ் அவள் காலடியில் விழுந்தது. அந்த கணத்தில் எல்லா ராணிகளும் ஒரே குரலில் சொன்னார்கள், ரகுகுலம் பாக்கியம் பெற்றது. அதன் மடி எப்போதும் பிரகாசமாக இருக்கட்டும். இது வெறும் ஒரு வீடு திரும்புதல் அல்ல, இது அயோத்தியின் மண் தன் சரித்திரத்தை அமைதியாக அரவணைத்துக் கொண்ட தருணம்.